ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அயோத்திதாசர் அவருடைய டீட்டெயில்ஸ் டைம்லேருந்து தான் பார்க்க போகிறோம். அயோத்திதாசரோட இயற்பெயர் வந்து காத்தவராயன். இவர் பிறந்த இயர் வந்து 1845, காலமான இயர் வந்து 1914. சென்னையில் பிறந்திருக்காரு. தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், பாலி இது மூணுத்தையுமே வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக வந்து பேசுவார், எழுதுவார். அவர் வந்து சித்தா டாக்டராக இருந்திருக்காரு. அவர் ஃபவுண்ட் பண்ண ஒரு சபா பேர் வந்து அத்வைதானந்தா சபா. இதை எதுக்காக ஃபவுண்ட் பண்ணார் அப்படின்னா, இந்த அன்டச்சபிள் தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து டெம்பிள் உள்ளே போகக்கூடாதுன்ற அந்த நடைமுறை இருந்ததில் அதை எதிர்த்து தான் இந்த சபாவை வந்து அவர் ஃபவுண்ட் பண்ணார். 1882 வந்து ஜான் ரத்னம் அப்புறம் அயோத்திதாசர் 2 பேரும் சேர்ந்து ஒரு மூமெண்ட் வந்து எடுக்கிறாங்க. அதுதான் திராவிடன் கழகம். அதுக்கப்புறம் அதை ஒட்டி மேகசைன் திராவிடன் பாண்டியன் அப்படின்ற ஒரு மேகசைன் வந்து 1885 வந்து தொடங்குறாரு. 1891 வந்து திராவிட மகாஜன சபா அதை வந்து உருவாக்குறாரு. ஸோ அதோடய ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து நீலகிரியில் வந்து நடந்திருக்கு. அடுத்து 1907 வந்து ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு வீக்லி ஜேர்னலை உருவாக்குறார். அது லேட்டராக தமிழன்ற பேரில் அவர் இறக்குற வரைக்கும் 1914 வரைக்கும் அது வந்து இயங்கிட்டு இருந்தது. அடுத்ததாக வந்து இந்த காலனல் ஆல்கெட், அது அவரோட இன்ஃப்ளூன்ஸ்னால இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்ரீலங்காவுக்கு 1898 போகிறாரு. போய் அங்கே வந்து புத்த மதத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆகுறாரு. அதே இயர் வந்து சக்கிய புத்திஸ்ட் சொசைட்டியை வந்து மெட்ராஸில் வந்து நிறுவுறாரு. அடுத்து ஜாதி பேதமற்ற திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி சேர்ந்தவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. கேஸ்ட்லெஸ் திராவிடன்ஸ் அப்படின்னு சென்சஸில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அவர் அவங்களுக்காக நிறைய பேசியிருக்காரு, ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அவங்க தான் உண்மையான புத்திஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அவர் உருவாக்கின கழகங்கள் என்னென்ன, அதாவது இந்த திராவிடன் கழகம், அப்புறம் மேகசைன் திராவிடன் பாண்டியன், திராவிடன் மகாஜன சபா, அங்கே ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது, அதுக்கப்புறம் அந்த வீக்லி ஜேர்னல் நேமு, அந்த சக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி எங்கே தொடங்கினார், அவர் எப்போ புத்திசமுக்கு வந்து மதம் மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், ஷேர் மை பேஜ்.